போதும் சார், நெகட்டிவ் போதும், நிறுத்திப்போம். சரி, பாசிட்டிவ். பாசிட்டிவான விஷயம் என்ன? மகிழ்ச்சி. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு போகும். அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் அவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கும். நீங்க மகிழ்ச்சியா இருங்களேன். அதுக்குதான் இந்த மீட்டிங் வச்சிருக்கிறது காரணமே, இந்த செஷனை வைக்க காரணமே என்னன்னா, காலையிலேயே அந்த மகிழ்ச்சி நம்மளுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பொழுது பூராவே மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மகிழ்ச்சிய ஸ்ப்ரெட் பண்றீங்க, எல்லாருக்குமே அதை அனுப்புறீங்க. அதனால உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு திரும்ப வருது. இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு சந்தோஷமான ஒரு செயலையோ செய்யும் போது உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயம் ரொம்ப சந்தோஷமா அமையும். சார் இப்பதான் சார் ஒரு நல்ல விஷயத்தை கேட்டேன், அதுக்குள்ள இன்னொரு நல்ல விஷயம் சொல்லிட்டாங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அப்படி இருங்களேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதை தான் நீங்க சிக்னலா அனுப்புறீங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், அதையே உங்களுக்கு திரும்ப திரும்ப இதுதான் அவருக்கு சந்தோஷமா இருக்குடா அப்படின்ட்டு ஒரு திரும்ப 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 அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டமான விஷயத்தையே அனுப்பிச்சுட்டு இருக்கும். சோ மகிழ்ச்சின்றது நீங்க அப்படியே சிரிச்சு ஒரு புன்னகையோட சிரிச்சுட்டே இருங்களேன். உங்களை மத்தவங்க பார்க்கும்போது அவங்களுக்கும் சிரிப்பாங்க. ஏங்க என்னப்பா சிரிச்சீங்க? ஏங்க நீங்க சிரிச்சீங்க அதனால நான் சிரிச்சேன். ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வண்டி பைக் ஓட்டிட்டு போறீங்க, ஹெல்மெட் போட்டு போல, ஒரு டிராபிக் போலீஸ் நிக்கிறாரு. அந்த டிராபிக் போலீஸ் அவரே உருன்னு நிப்பாரு. ஏன்னா பார்த்து பாவம் அவரு வெயில நின்றுட்டு இருக்கிறாரு, அவன் கடுப்பேத்திட்டு போவானுங்க. இப்ப நீங்க போறீங்க ஹெல்மெட் போடல. அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் போலீஸும் உங்களை பிடிச்சிட்டாரு. நீங்க நீங்க அந்த பயந்தீங்க, இல்ல நீங்க வெறுப்பாயிட்டீங்க, இல்ல நீங்க சோகமாயிட்டீங்கன்னா வேலை நடக்காது. நீங்க அப்படியே ஒரு மகிழ்ச்சியோட சிரிஞ்சு, சார் இல்ல சார் ஹெல்மெட் மறந்துட்டேன் சார், நான் இருந்துச்சு சார் மறந்துட்டேன் சார், சாரி சார் அப்படின்ட்டு அவளை சிரிச்சாப்புல பேசுங்களேன். அவருக்கு தோணும், இது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை, இவன் ஏன் சிரிக்கிறான் அப்படின்ட்டு அவர் நினைப்பா. ஏன்பா நீ சரி போப்பா, பத்திரமா போப்பா, நல்லா சிரிச்சு நல்ல புள்ளையா இருக்கிற, பாக்குறதுக்கே கலையா இருக்குது, போப்பா ஹெல்மெட் போட்டு போப்பா, உங்க நல்லதுக்கு தானப்பா எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்ட்டு அவரோட டென்ஷனும் கம்மியாயிடும். சோ அந்த மகிழ்ச்சின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஏதோ நல்ல விஷயம் நடந்தாதான் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சுக்கிறோம். அது தப்பு. அது ரிவர்ஸ்ல நடக்கிறது. நீங்க மகிழ்ச்சியா இருந்தால்தான் நல்ல விஷயம் நடக்கும். ரெண்டாவது லவ், அன்பு. சோ அன்புன்றது நம்ம எல்லார்கிட்டயும் காட்டக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயம்ன்றது அன்பு. அந்த அன்பை எல்லாருக்கும் காட்டணும். அன்பு என் பையனுக்கு தான் காட்டுவேன், என் பொண்ணுக்கு தான் காட்டுவேன், என் அப்பா அம்மா மேலதான் இருக்கும் எனக்கு அன்பு, என் ஒய்ஃப் மேலதான் இருக்கும் அப்படி இல்லை. அன்புன்றது நம்ம எல்லாருக்குமே காட்டலாம். ஒரு நாய்க்குட்டி மேல காட்டலாம், ஒரு பூனை மேல காட்டலாம், பக்கத்து வீட்டுக்காரருக்கு காட்டலாம், சக பயணியாளர்கிட்ட காட்டலாம், ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காட்டலாம், பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட காட்டலாம், எல்லார்கிட்டையும் அன்பு காட்டலாம். அன்பு காட்டணும்னா என்ன சார் பண்ணணும்? அவங்களை கூட்டின்னு போய் புடவை வாங்கி கொடுக்கணுமா? அவங்களை கூட்டின்னு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமா? அன்புன்றது ஒரு 4 வார்த்தை அன்பா பேசுறதே நீங்க அவங்க மேல அன்பு வச்சிருக்கீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஒருத்தரை பாக்குறோம், பார்த்த உடனே சார் எப்படி சார் நல்லா இருக்கீங்களா, சூப்பரா இருக்கீங்களா, சூப்பர் சார், முன்ன விட இப்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கீங்க, என்ன சார் பண்ணீங்க அப்படின்ட்டு நீங்க ஒரு அன்பான ஒரு 4 விஷயம் பேசணுன்னே அவருக்குள்ளேயே ஒரு அன்பு தன்னால வந்துடும். அவரும் ஒரு அன்பான ஒரு 4 விஷயத்த உங்ககிட்ட சொல்லும் போது இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா நம்ம உண்மையா சொல்லுங்க, நம்ம எவ்வளவு பேர் மேல அன்பு காட்டுறோம், இல்ல அன்பு காட்டுற மாதிரி நம்ம நடிச்சுட்டு இருக்கோம். இப்ப நடிக்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாது. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அது உண்மைன்னு எடுத்துக்கும். இப்ப நம்ம சும்மா ஒரு வார்த்தை அளவுல ஒருத்தர் மேல கேட்கிறோம், என்ன சார் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ட்டு உங்க வாய் சொல்லுது. ஆனா உங்க மனசுல நினைக்குது, ஆமா இவன் நல்லா இருக்க மாட்டான், பின்ன ஊராங்காசெல்லாம் வாங்கி உலையில போடுறானே, நல்லாதான் இருப்பான் இவன் அப்படின்ட்டு உங்க மைண்ட் நினைக்கும். வார்த்தை அப்படி சொல்லுது, மைண்ட் இப்படி. அப்பயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் ஆகுது. என்ன நடக்குது, என்னடா மூளை யோசனை பண்ணும், என்னடா இவன் வாய் இப்படி பேசுது, ஆனா மூளை இப்படி நினைக்குதே. ஆனா மூளையில இருக்கிறது நீ கிராஸ் பண்ணி பேசுறோம். அப்ப மூளையில இருக்கிறது தான் ஸ்ட்ராங்கா நிக்கும். அப்ப என்ன பண்ணும், இந்த பிரபஞ்சம் நீ அன்பா பேசுற மாதிரி பேசுற, ஆனா அது ஆக்சுவல் அன்பு கிடையாது, உன் மூளையில வேற விஷயம் இருக்குதுன்ட்டு அந்த விஷயம் தான் நம்மளுக்கு நடக்கும். ஆனா அந்த நபருக்கு நீ சொன்ன அன்பான வார்த்தை தான் அவர் காதுல விடுது, அப்ப அவருக்கு நல்லதுதான் நடக்கும். இது நல்லா புரிஞ்சுக்குங்க.
அடுத்தது பேரின்பம். அது என்ன சார் இன்பம்ன்றது ஒரு சூப்பர் விஷயம், அது என்ன பேரின்பம் சிற்றின்பம்? பேரின்பம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மிகிழ்ச்சியில ரொம்ப அதிகமாகி நம்மளுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஏன்பா அழுகுற, நல்ல விஷயத்தப்ப ஏன்பா அழுகுற? இல்லைங்க, அது ஆனந்த கண்ணீர். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்பம் வந்து அந்த அளவுக்கு அதிகமாகி போய் உங்களோட பாடி ரியாக்ட் பண்ணி கண்ணுல இருந்து உங்களுக்கு தண்ணியே வர ஆரம்பிக்கும். நீங்க ஒண்ணு அழுதீங்கன்னா கண்ணுல தண்ணி வரும், அதோட என்சைம் வேற. நீங்க சிரிக்கும் போது கண்ணுல இருந்து ஒரு தண்ணி வரும், அதோட என்சைம் வேற. அப்படின்னா சார் அழும்போது புளிக்கும், சிரிக்கும் போது வர தண்ணீர்னா இனிக்குமா சார்? அது நான் செக் பண்ணி பார்த்தது இல்லை, மைட் பி பார்க்கும்போது தெரியலாம். அதே மாதிரி நம்ம ரொம்ப ஒரு பேரானந்தத்துல இருக்கிறோம், பேரின்பத்துல இருக்கிறோம் போது இந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதோட என்சைம் வேற. சோ அந்த ஆனந்த கண்ணீர் நல்லது, அழுகிறப்ப வர கண்ணீர் கெட்டது. சோ பேரின்பம். இந்த சார் அப்படிலாம் பேரின்பம் வந்து ரொம்ப காலமா ஆகுதே சார். ஏன் இதுக்கு என்ன கேலண்டர் போட்டு வைக்கணுமா? தீபாவளி அன்னைக்குதான் நீங்க பேரின்பம் ஆகணும், பொங்கல் அன்னைக்குதான் பேரின்பம் ஆகணும், அந்த மாதிரி ஏதாச்சும் கேலண்டர் இருக்குதா என்ன? நம்மள கட்டுப்படுத்திக்கிறோம், நம்மள வந்து இப்ப என்ன பெருசா ஆகி போச்சுன்னு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்து கூட காலையில 5:30 மணிக்கு எழுந்துட்டோமா, அதுவே ஒரு மகிழ்ச்சி தான். சூப்பர், வெற்றி. இந்த நாள் இனிய நாள், 5:30 மணிக்கு எழுந்துட்டேன், இதே மாதிரி தினைக்கும் 5:30 மணிக்கு நான் எழுந்துக்கணும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாவே அது எங்க இருந்துதான் பாசிட்டிவா வரும் தெரியாது, அது அங்கங்க இருந்து வந்து எக்ஸைட்மெண்ட், உற்சாகம். இந்த உற்சாகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்ப மட்டும் இல்ல, நம்மளோட மூளையையும் ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்தும். அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே அந்த பவர் கொடுக்கும். எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா இப்ப நம்ம டீம்ல நான் யாரை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆனதுன்னா, நம்ம இவரு முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து திருப்பூர்ல பார்த்தோம், அப்படி ஒரு எக்ஸைட்மெண்டா இருப்பார். அந்த எக்ஸைட்மெண்ட்ல வந்து அவர் பாடியே வைப்ரேஷன் ஆகும். அந்த அளவுக்கு அவர் பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும். அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் எப்பவுமே அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சுன்னா சிக்னல் பாஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு. அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும், ஒரு உற்சாகமா இருக்கும், ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். முக்கியமான விஷயம் அப்ரிசியேஷன், பாராட்டுறது. தேங்க்யூ, அந்த வார்த்தை தான் பாராட்டலுக்கு உண்டான ஒரு வார்த்தை. நன்றி, தேங்க்யூ. சரியா? நன்றி, தேங்க்யூன்றது இங்கிலீஷ், நன்றின்றது தமிழ். ரொம்ப அருமையா பண்ணீங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க உங்களோட டான்ஸ், உங்களோட பேச்சு சூப்பரா இருந்துச்சு சார். இதெல்லாம் வந்து ஒரு அப்ரிசியேஷன். ஏங்க இன்னைக்கு நீங்க வச்ச சாம்பார் சூப்பரா இருந்துச்சுப்பா, அந்த பொரியல் டாப் டக்கர், இதெல்லாம் ஒரு பாராட்டு. இந்த மாதிரி பாராட்டுலாம் நம்ம எப்ப கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டுல கொடுக்க மாட்டோம், மத்தவங்க வீட்டுல தான் கொடுப்போம். ஏன் நம்ம வீட்டுல கொடுத்தா அந்த மகிழ்ச்சி வரக்கூடாதா? அந்த பாசிட்டிவிட்டி வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? வரலாமே, கொடுக்கலாமே, சொல்லலாமே. நல்லா இல்ல அப்படின்னும் போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு உரிமையா நம்ம சொல்றோம், இதுலன்னா உப்பு இல்லையே, இதுலன்னா காரம் இல்லையே அப்படின்ட்டு. அப்ப நல்லா இருக்கும்போது சூப்பரா இருக்குது நம்ம சொல்லலாமே. பாராட்டு, இந்த பாராட்டு கொடுக்கும் போது அந்த பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு மட்டும் வர்றதில்ல, அதை கேட்கறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நீங்க இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீ கூட முடிச்சுட்டு போயிட்டு நீங்க டிஃபன் சாப்பிடுறீங்க, வீட்டுல வந்து டிஃபன் செஞ்சு கொடுக்குறாங்க, நான் வேண்டிக்கிறேன் நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு சட்னி இல்ல ஏதோ ஒன்று வைக்கிறாங்க வச்சுங்களேன், பா இன்னைக்கு சட்னி சூப்பர்பா, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு ஒரு பாராட்டு கொடுங்களேன். அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான். ஏன்னா பிரபஞ்சம்ன்றது நம்ம வீட்லயே இருக்குது. இந்த ஒய்ஃப் அப்படின்றவங்களோட அவங்க கிட்டயே இந்த பிரபஞ்சம் இருக்குது. சோ வந்து அவங்கள பாராட்டி, அவங்கள உற்சாகப்படுத்தி, அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டோம்னாவே நிறைய விஷயம் நடக்கும். ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான ட்ரிக் இந்த இடத்துல நான் சொல்றேன் பாருங்க. ஒய்ஃப் வந்து யாரெல்லாம் ஒய்ஃபை வந்து சந்தோஷமாவும் ரொம்ப திருப்தியாவும் ரொம்ப மகிழ்ச்சியாவும் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு காசு வந்து வந்துகிட்டே இருக்குங்க, எங்குமே தடைப்படாது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக். இப்போ உங்களுக்கு காசு வரல, இல்ல வர காசு நிக்கல அப்படின்னா வீட்டுல வந்து அம்மாவையோ இல்லைன்னா ஒய்ஃபு கிட்டயோ ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம பண்றோம்
இல்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு ஜென்ஸ் ஒரு 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 மேல் வந்து ஒரு 10,000 ரூபாய் வெளில கொண்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 ரூபாய் அவனுக்கு எப்படி செலவாகுதுன்னே தெரியாது. யாருக்கு செலவு பண்றாருன்னே தெரியாது. சல்லுன்னு போயிடும். இதுவே வந்து ஒரு லேடிஸ் கையில ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. பொறுப்பான லேடிஸ் கையில. ஒரு 10,000 ரூபாய் கொடுங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 10,000த்துல எப்படியும் வந்து ஒரு 2,000 ரூபாவை வச்சுட்டு தான் போவாங்க. மீதி வச்சுட்டு தான் போவாங்க. மீதி இருக்கிற காசுல என்ன செலவு பண்ணணும், எதுக்காக செலவு பண்ணணும், யாருக்கு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா அளவு எடுத்து அவங்க அதை பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப திருப்திகரமா பண்ணுவாங்க. அதுவும் என்ன, ஒரு சின்ன கிளிப் எல்லாம் வாங்கிட்டு, சின்ன ஒரு ஏர்பின்னை வாங்கிட்டு, அதுக்கு ஒரு ஆனந்தம். அந்த ஏர்பின் ஒரு கடையிலயா போய் வாங்குவாங்க, 9 கடை ஏறி போய் வாங்குவாங்க. அதுக்கு மொத்தம் எவ்வளவு ஆயிருக்கும், ஒரு 75 ரூபாயில இருந்து 100 ரூபாய் கூட ஆயிருக்கும். ஆனா அதுக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட், அதை வீட்டுல கொண்டு வந்து பரப்பி போட்டு எல்லாத்தையும் காட்டுவாங்க. சோ இதெல்லாம் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட், இதெல்லாம் தான் ஒரு விஷயங்கள். சோ இதெல்லாம் என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்குது. சோ நான் என்ன சொன்னேன், பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம சிக்னலா அனுப்பும் போது வரக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவா தான் அமையும். நான் சொன்ன நெகட்டிவ்ல எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணிருப்பீங்க. ஆனா இது நல்ல விஷயம் சார், பாசிட்டிவான விஷயம் சார், இதெல்லாம் நீங்க பண்ணுங்கன்னா இதுல நம்ம எத்தனை பேர் எத்தனை விஷயத்த நம்ம பண்ணிருப்போம். இல்ல ஒரு நாளைக்கு 18 தடவை பண்ணிருப்போம், கம்மியா தான் பண்ணிருப்போம். அப்படி கம்மியா பண்ணிருக்கும் போது நீங்களே கேட்டுக்குங்க, நம்மளுக்கு எந்த சிக்னலை அதிகமா அனுப்புறோம் அப்படின்ட்டு. முக்கியமான விஷயம் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். நன்றி உணர்வு அப்படின்றது வந்து நீங்க எப்ப பார்த்தாலும் நன்றி சொல்லிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், இப்ப ஒண்ணும் இல்ல, இது வந்து ஃபாரின்ல வந்து இது ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. வெள்ளைக்காரன்லாம் அதை பயங்கரமா ஃபாலோ பண்ணுவான். சார் வெள்ளைக்காரனாவே எனக்கு வேற வேற விஷயம் தானே சார் தோணுது, நம்மள அப்படி பழக்கிட்டாங்க. அந்த வெள்ளைக்காரங்க பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு. இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னும் போது அவங்க கதவு திறந்து விடுவாங்க. இங்கெல்லாம் வந்து கதவு திறக்கிறதுக்கு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அங்க அப்படி கிடையாது. ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி போயிட்டாருன்னா ஒரு கதவு திறந்து வச்சிருப்பாரு. நீங்க உள்ள போவீங்க, அப்ப அவர்கிட்ட வந்து தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஒரு வெயிட்டர் வந்து நீங்க சாப்பிட உக்காந்து இருக்கீங்க, ஒரு பிளேட்டை கொண்டு வந்து வைக்கிறாரு, இல்ல அந்த டிஷ்ஷை கொண்டு வைக்கிறாருன்னா அவருக்கு அந்த வெயிட்டர்கிட்டையும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல பெட்ரோல் பங்குக்கு போறாங்க, பெட்ரோல் போடுறாங்க, அந்த பெட்ரோல் அடிச்சு முடிச்சிட்ட பிறகு அவங்ககிட்ட தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அவங்ககிட்ட சொல்லணும் அவசியமே கிடையாது. நான் தானே காசு கொடுக்குறேன், கொடுக்குற காசுக்கு தான் நீங்க வேலை செய்யறாங்க, நான் ஏன் தேங்க்யூ சொல்லணும்? எப்பா அந்த தேங்க்யூ அவங்களுக்காக இல்லப்பா, நம்மளுக்காக. ஏன்னா நம்ம தேங்க்யூ தேங்க்யூ எத்தனை நம்ம சொல்றோமோ அவ்வளவும் நல்ல பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எத்தனை தடவை தேங்க்யூன்னு சொல்லி இருக்கிறோம், யாருக்கு சொல்லி இருக்கிறோம்? ஹாப்பி அப்படின்னு யார் சொல்லிருக்கிறோம்? ஒருத்தருக்கு ஹாப்பி பர்த்டேன்னா ஹாப்பின்னு சொல்றோம். எத்தனை பேருக்கு வந்து தேங்க்யூன்னு சொல்லி இருக்கிறோம், லவ் யூன்னு சொல்லி இருக்கிறோம், சாரி சொல்லி இருக்கிறோம். சோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான இந்த 4-5 வார்த்தை தாங்க. இது திரும்ப 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 நம்ம வாயில இருந்து சொல்லும் போது, ஆனா நம்ம நன்றின்னு ஒருத்தருக்கு சொல்லும் போது மனப்பூர்வமா நன்றி சொல்லணும். மனப்பூர்வமா அப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்ட்டு சொல்லணும். இப்போ ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு, தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்ட்டு சொல்லணும். இது வந்து கிராட்டிடியூடுன்றது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவ் வார்த்தைகள். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விஷயம். ஓகே சரி, இப்போ அடுத்த டாபிக் என்னன்னா, சரி நம்ம விவசாயிகளுக்கு எல்லாம் இது நல்லா ஒரு விஷயம் தெரியும். என்ன ஒரு விஷயம்னா, என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். சோ ஒரு விஷயம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்கன்னா, நெல்ல போட்டா நெல்லு முளைக்கும், சொல்ல போட்டா சொல்லு முளைக்கும் அப்படின்ட்டு. அது எப்படி சார், நெல்லு போட்டா நெல்லு முளைக்குது அது தெரியுது, சொல்லு போட்டா எப்படி சொல்லு முளைக்கும்? அதுதான் நம்மளோட பிரபஞ்சம். நீங்க ஒரு வார்த்தையை விதைச்சிட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு அறுவடையா கிடைக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க நெல்லை விதைச்சீங்கன்னா நெல்லை தான் அறுவடை பண்ண முடியும். நெல்லை விளைச்சிட்டு நான் சோளத்தை அறுவடை பண்றேன்னா பண்ண முடியுமா? அதுக்கு நீங்க சோளத்தை தான் விதைச்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம பாசிட்டிவான ஒரு விஷயத்தை விதைச்சோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தான் கிடைக்கும். ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை விதைச்சிட்டு பாசிட்டிவான விஷயத்தை எதிர்பார்த்து எப்படி நடக்கும்? இல்ல சார், நான் வந்து பாசிட்டிவா தான் சார் சொன்னேன். இப்ப என் பையன் ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு சார் நினைச்சேன், ஆனா அவன் ஃபெயில் ஆயிட்டான் சார். நீங்க என்ன நினைச்சீங்க? ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்க. இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கும் பிரபஞ்சத்துக்கும் அந்த வேர்ப் அதுதான் தெரியும், நவுன் அது தெரியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா,
செயல் சொல்லு தெரியாது. இது வந்து நீ வேணும்ன்றியா வேணான்றியான்னு தெரியாது. ஃபெயில் அப்படின்னு சொல்லக்கூடாது. என் பையன் பாஸ் ஆகணும், பாஸ் ஆகணும், பாஸ் ஆகும். என் பையன் பாஸ் ஆக கூடாதுன்னு சொன்னாலும் பாஸ் தான் ஆவாப்புல. ஏன்னா அங்க பாஸ்ன்றதுதான் ஒரு முக்கியமான வார்த்தை. சோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை செய்வோம். சோ இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. சார் நான் தான் விவசாயி இல்லையே, எனக்கு புரியலையே அப்படி சில பேர். சரி, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க என்ன டெபாசிட் பண்றீங்களோ அதை தான் நீங்க வித்ட்ராயல் பண்ண முடியும். சில பேர் வந்து இதுல இன்னொரு ஒரு விஷயம் வேற. சில பேர் வந்து எதுவும் டெபாசிட்டே பண்ண மாட்டாங்க. டெபாசிட்டே பண்ணாம வித்ட்ரா மட்டும் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்ப நான் இங்க டெபாசிட்னு சொல்றது ஒரு விஷயம். பாசிட்டிவான விஷயத்தை டெபாசிட் பண்ணீங்கன்னா பாசிட்டிவா உங்களுக்கு கிடைக்க போகும். ஆனா எதுவுமே டெபாசிட் பண்ணலன்னா என்ன கிடைக்கும்? எதுவும் கிடைக்காது. சிம்பிள். இப்ப நீங்க நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதுவாயினும் நீங்க எங்க டெபாசிட் பண்றீங்க? உங்களோட பிரெயின்ல டெபாசிட் பண்றீங்க. உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல டெபாசிட் பண்றீங்க. டெபாசிட் பண்ணும்போது அது நல்லதோ கெட்டதோ எந்த அளவுக்கு டெபாசிட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையோ இல்லையோ அது கொடுத்துதான் ஆகும். புரியுதுங்களா? சரி, டெபாசிட்டே பண்ணலன்னா ஒண்ணுமே நடக்காது. அப்ப ஒண்ணுமே நடக்காம வாழ்க்கையில யாராச்சும் இருப்பாங்களா? எதுவுமே திங்க் பண்ணாம, நல்லதாவோ கெட்டதாவோ எதுவுமே திங்க் பண்ணாம இந்த உலகத்துல யாராச்சும் இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா யாரும் கிடையாது. குழந்தை, சின்ன குழந்தை அது எதுவும் திங்க் பண்ணாது. சோ அந்த குழந்தைக்கு கிடைக்காது. அதனாலதான் அவங்க அது குழந்தை அப்படின்றாங்க. அந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் இவங்க தான் வந்து அந்த குழந்தைக்கு என்ன தேவை எப்ப தேவை அப்படின்றது பார்த்து பார்த்து அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுவும் நினைக்க தெரியாது, கேட்க தெரியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க வயசாயிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து என்ன கேட்கணும் என்ன செய்யணும்ன்றது அவங்களுக்கு மறந்துடும். அப்ப மறுபடியும் அவங்க ஒரு குழந்தையா மாறிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? பிள்ளை பெண் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மாவை வயசானவங்களை பார்த்துப்பாங்க. நடுவுல வந்து சில பேர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்கணும் என்ன சொல்லணும் ஏது சொல்லணும் ஒண்ணும் தெரியாது. அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான். அவங்கள வந்து யாராச்சும் கேர் பண்ணுவாங்க. சரி, இவங்கெல்லாம் அப்படியே ஓரமா வச்சுக்கணும். நம்ம எல்லாம் எப்ப நார்மலா இருக்கும். சோ அப்ப நம்ம என்ன டெபாசிட் பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களா வேணும்னா அப்ப நல்ல விஷயங்களா டெபாசிட் பண்ணணும். இப்ப பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க வந்து ஒரு 500 ரூபாய் போடுறீங்கன்னா உங்களால அந்த 500 ரூபாய் எடுக்க முடியும். ஆனா உங்களுக்கு வந்து நிறைய 500 வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க இருந்தோ கூட டெபாசிட் ஆகலாம் உங்க அக்கௌண்ட்டுக்கு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு நீங்க அதை வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். ஆனா ஒரு கெட்டதை நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அந்த கெட்டது உங்ககிட்ட இருந்து மட்டும் இல்ல, யாருக்கிட்ட இருந்து ஒரு சும்மாவே ஒருத்தன் போன் பண்ணுவாங்க. இப்ப உங்களுக்கு கெட்டது நீங்க ஏதோ ஒரு கெட்டதா ஒண்ணு நினைச்சிட்டீங்கன்னும் போது உங்களுக்கு சரி இவருக்கு ஒரு கெட்டது கொடுக்கணும்பா, பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு பாப்பாரு. இந்த பிரபஞ்சம் பார்க்கும். பக்கத்துல இம்மீடியட்டா என்னோட மாஸ்டரை வந்து இன்னைக்கு திருப்திப்படுத்தணுமே, அவர் ஏதோ கெட்டதா ஏதோ சொன்னாரு, யாரு பக்கத்துல இருக்கிறாங்க? இது யாருமே இல்லையா? சரி அட்ரா போன ஏதோ ஒரு போன் ரேண்டமா ஒரு போன் வரும். போன் எடுப்போம், ஹலோ அப்படின்வோம். ஏதோ ஒண்ணு கேட்போம், இல்லங்க ராங் நம்பருங்க அப்படின்னு நம்ம சொல்லி வைக்கணும்னு நினைப்போம். ஆனா நம்ம கெட்டது கேட்டதுனால கெட்டது நினைக்கணும்ட்டு அந்த சைடு இருக்கிறோம் ஏடாகடமா பேசி இவரு ஏடாகடமா பேசி என்ன ஆகும்? இருக்கிற டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத காலு, உங்களுக்கும் அந்த காலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ராங் நம்பரு. அதை நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம் ராங் நம்பர்னு சொல்லிட்டு. இருந்தாலும் தேவையில்லாம நீ பேசி நீச்சி நாச்சின்னு சொல்லி என்னென்னமோ பேசி அவன் போனை வச்சிருவான். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் அவன் வேலையை இவருக்கு இந்த இது செய்யப்பான்ட்டு ஒரு வேலையை கொடுத்தது, அவன் வேலையை செஞ்சுட்டான். இப்ப அந்த நாள் ஃபுல்லா யார் வருத்தப்படுறது? நம்ம தான். நம்ம வருத்தப்பட்டுனே இருப்போம். அந்த பிரபஞ்சம் நினைச்சு இவருக்கு வருத்தம் தான் கேட்டாரு, சோ அப்பா என்னால முடிஞ்சது இந்த நாளைக்கு ஃபுல்லா ஒரு வருத்தமா இருக்கிறதுக்கு ஒரு செயலை செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சம் பண்ணி கொடுக்கும். சோ அதனால டெபாசிட் பண்ற விஷயத்த பார்த்து 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 நம்ம டெபாசிட் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா டியூன் யுவர் சிக்னல். சரி சார், இப்ப தெரிஞ்சு போச்சு எதை வந்து டெபாசிட் பண்ணா என்ன கிடைக்கும். அப்ப நம்ம டியூன் பண்ணணும். என்னத்தை டியூன் பண்றது? இந்த சிக்னல் நம்ம அனுப்புறோம் பாத்தீங்களா, அந்த சிக்னலை நம்ம டியூன் பண்ணணும். சோ அது எப்படி பண்றது? இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தான் வேணும் அப்படின்னா சந்தோஷமே கிடைக்கும். அப்படி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னா அப்ப நீங்க எதையும் மாத்தணும்னு அர்த்தம். யாருமே வந்து நான் வருத்தமாவே இருக்கணும் சார் யாரும் நினைக்க போறது இல்லையா? இந்த உலகத்துல வந்தவங்க எல்லாருமே வந்து தான் சந்தோஷமா இருக்கணும், தன்னை சார்ந்தவங்க இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும் தான் எல்லாருமே நினைக்கிறோம்.
அப்ப நீங்க அப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கல வாழ்க்கையில அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம எங்கேயோ டியூன் பண்ணணும், எங்கேயோ தட்டணும். இந்த பைப்ல தண்ணி ஒழுங்கா வரல சார் அப்படின்னா, அப்ப எங்கேயோ ஒரு அடைப்பு இருக்கு. அந்த இடத்துல போய் 2 தட்டு தட்டுனா அடைப்பு உடைச்சுக்கிட்டு வெளில வந்துரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த பிரபஞ்சத்துக்கு கரெக்டான ஒரு சிக்னலை அனுப்பணும். இப்ப நம்ம வீட்ல ரேடியோ இருக்கு. இப்ப நிறைய வீட்ல இருக்காது. இது பழைய காலத்துல வந்து ரேடியோ, ஆல் இந்தியா ரேடியோ வாசிப்பது சரோஜ் நாராயண் சாமி அப்படின்னுவாங்க. சோ இது வந்து அப்ப அந்த சேனலுக்கு கரெக்டா அதை சுத்தணும். அதை சுத்தி அந்த சேனல் வச்சாதான் அந்த நியூஸை கேட்க முடியும். அப்புறம் எஃப்எம் எல்லாம் வந்துச்சு. கரெக்டா அந்த எஃப்எம் 98.9 சம்திங் ஏதோ அதெல்லாம் நீங்க அந்த அந்த சிக்னலுக்கு நீங்க திருப்பி டியூன் பண்ணி வச்சீங்கன்னா தான் அந்த பாட்டு கேட்கும். இல்லைன்னா கொரன்னு கேட்கும். இல்லைன்னா வந்து இங்கிலீஷ் பாட்டுக்கெல்லாம் போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த சிக்னல் வந்து நீங்க ரிசீவ் பண்ற சிக்னலும் சென்ட் பண்ற சிக்னலும் கரெக்டா ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆச்சுனாதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கும். அப்ப நம்ம சிக்னல்ல கரெக்ட் பண்ணணும். சொல்றாங்க சார், எப்படியாச்சும் கரெக்ட் பண்றீங்க சார் அவனை. அதுதான் அந்த சிக்னலை கரெக்ட் பண்றது. ஓகே, சோ அடுத்தது சிம்பிள் ஃபார்முலாங்க. இந்த சிம்பிள் ஃபார்முலா நான் ஜஸ்ட் என்னன்றதை சொல்லிடுறேன் இப்போதைக்கு. நம்ம நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தையும் பத்தி டீடைல்டா நம்ம பேசுவோம். ஏன்னா அந்த சிக்னல்ல டியூன் பண்றதுக்கு இந்த சிம்பிள் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இதை நம்ம டீடைல்டா நாளைக்கு பார்ப்போம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி அது என்ன ஃபார்முலான்னு காமிச்சிடுங்க சார், இல்லைன்னா மண்டையே வெடிச்சிடும் சார். ஓகே, வேர்ட்ஸ், வார்த்தைகள். வார்த்தைகள் தான் முதல்ல முளைக்கக்கூடிய ஒரு விஷயம். வார்த்தைகள் தான் உங்களோட எண்ணமா மாறுது, உங்களோட தாட்ஸா மாறுது. எண்ணமா மாறுது. உங்கள் எண்ணம் தான் செயலா மாறுது. எமோஷன், அந்த வைப்ஸ், எமோஷன் சொல்றோம்ல, அந்த எமோஷன் அப்போ என்ன இருக்கும்? நல்ல எமோஷனும் இருக்கு, கெட்ட எமோஷனும் இருக்கு. ஸோ அதுதான் அந்த வைப்ரேஷன், வைப்ஸ். அந்த வைப் தான் உங்களை வந்து ரிசல்ட், அதுக்கேற்ற ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ உங்களோட சொல், எண்ணம், செயல், இது மூணுமே நேர்கோட்டில் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ரிசல்ட் உங்களுக்கு வந்து சேரும். இது பத்தி ஒன்றும் ஒரு டாபிக். சொல், செயல், எண்ணம் அப்படின்றது ஒன்னு ஒரு டாபிக். கண்டிப்பா இது வந்து நம்ம டீடைல்டா பேசுவோம். ஸோ இன்னைக்கு வந்து இதை கேட்ட வரைக்கும் நம்ம செஷனை இதோட இடத்துல நம்ம என் பண்ணுவோம். ஸோ ஒரு நிமிஷம்.